பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் அனைவருமாய் தியானித்து கடந்து வர இந்நாளையும் கூட கர்த்தர் ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்திருக்கிற அவருடைய அன்புக்கு தயவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை நாம் அனைவருமாய் சேர்ந்து தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை நன்றி இருதயத்தோடு துதி செலுத்துவோம். கர்த்தருடைய மகிமுள்ள கரம் நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் காத்து நம்மளை ரட்சித்து ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துகிறது அல்லவா? ஏதோ நம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நம் அருகாமையிலே அவர் வந்து நம்முடைய ஜெப குறிப்புகளை அவர் கவனித்து விண்ணப்பத்தின் வேண்டுகோளுக்கு பதில் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். எங்கம்மா ஆசீர்வதிக்கிறாரு? எத்தனையோ காலங்களாக, நாட்களாக, வருடங்களாக இந்த ஜெப குறிப்புகளை குறித்து நான் வேண்டிக் கொண்டு வருகிறேன். ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஜெபத்துக்கு பதிலும் வரவில்லை. ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா என்ற மனசோர்வு உங்களுக்கு வந்து உங்கள் இருதயத்தை துக்கப்படுத்துகிறதா? கவலைப்படாதீர்கள் சகோதரனே சகோதரியே. வேத பகுதியிலே ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு, ஒரு யாருக்கும் மதிக்காம யாரையும் தூஷணமாய் பேசுகிற ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்தானாம். அவனிடத்திலே என்னுடைய பிரச்சனைகளுக்கு பதில் கொடும், என்னுடைய வேண்டுகோளுக்கு மனமிறங்கி விசாரித்து என் தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று ஒரு மனுஷன் அனுதினமும் அந்த மனுஷனிடத்திலே வந்து கேட்பானான். ஆனால் எல்லோருக்கும் தெரியுமா, யாரும் மதிக்காத இந்த மகனிடத்திலே இவங்க போயிட்டு உதவி கேட்கிறாங்களே, இது எப்படி நிறைவேறும்? அப்படி என்று ஆச்சரியமாய் வியர்ந்து பார்க்கக்கூடிய நிலைமைக்கு அந்த மனுஷன் இருப்பானாம். அந்த மனுஷன் ஒரு நாள் மனமிறங்கி, நாம் யாரையும் மதிக்க மாட்டோம், யாருக்கும் நாம் ஒரு பொருட்டாக எண்ணவும் மாட்டோம், இப்படி இருக்கிற நம்மள்கிட்ட வந்து இந்த மனுஷன் இந்த காரியத்தை குறித்து கவனம் வைத்து என்னை விசாரியும் என்று கேட்கிறானே என்று சொல்லி ஒரு நாளைக்கு அந்த மகனை கூப்பிட்டு, உனக்கு என்ன பிரச்சனை என்று அந்த மகனிடத்தில் விசாரிக்கக்கூடிய ஒரு தலைவனாக காணப்படுகிறானாம். அதுபோல நாம் அனுதினமும் கர்த்தரிடத்தில் ஜெபித்து கொண்டும் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவர் கவனியாமல் இருக்கவில்லை. அவருடைய நினைப்பெல்லாம் நம் மேலதான். நம்ம என்ன பேசுகிறோம், நாம் என்ன அவரிடத்தில் கேட்கிறோம், என்ன எதிர்பார்க்கிறோம் என்றெல்லாம் கர்த்தர் கவனிக்கிற தேவனாக இருந்து ஒரு நாளைக்கு இந்த ஜெபத்துக்கு மகிமையாய் வல்லமையாய் பதில் கொடுக்க, உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தருடைய இருதயம் உங்கள் மேலே நோக்கமாய் இருக்கும் என்பதை மறந்து விடாதீங்க. துர்மார்க்கனைக்கே அவ்வளவு இரக்கம் என்றால், தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு இந்நாள் வரை நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்த நம்முடைய தகப்பனுக்கு நம்மேல் எவ்வளவு அக்கறை இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். சீக்கிரமாய் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆமாம், என்னுடைய வாழ்க்கையிலே இந்த உபத்திரவம் அது சீக்கிரமாய் நீங்கிவிடும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. என்னுடைய விசுவாசத்துக்கு ஏதோ நீர் பதில் கொடுத்து என் தேவைகளை பூர்த்தி செய்து நான் உமக்கு சாட்சியாய் இந்த பூமியிலே நிலைத்திருக்க கருணை காட்டும் என்று அவரிடத்திலே வேண்டிக் கொள்வோம். சரி, இந்நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போமா? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே
மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் மனுஷனிடத்தில் அநேக காரியங்களை குறித்து வீணான வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்பொழுதெல்லாம் லேட்டஸ்டாக ஒரு வீட்டில் போயிட்டு உட்காந்து பேசுறதெல்லாம் கிடையாது. தான் ஃபோன் இருக்குதே, ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படின்ட்டு ஃபோன்லேயே பேசிக்கிறோம் இல்லையா? எத்தனையோ நேரம் கடந்து போனாலும் கூட அந்த நாட்கள், அந்த நேரங்கள் இவ்வளவு என்று கணக்கு பார்க்காமல் நாம் பேசிக்கொண்டே இருப்போம். அதை கர்த்தர் கவனிக்கிறாராம். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து கர்த்தரிடத்திலே நாம் ஒரு நாளைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று இருதயத்தை கர்த்தர் தொடுகிறார் அல்லவா? என் மகனே, என் மகளே, நீ பேசும் பெருமையான வார்த்தைகளை குறித்து, அவமதிக்கக்கூடிய வார்த்தைகளை குறித்து, கனவீனமான வார்த்தைகளை குறித்து ஒரு நாளைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீ பேசும் பொழுது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் சுவர் கல்லுகளும் கூட கர்த்தருக்கு சாட்சி சொல்லுமா. கல்லுகளும் பேசுமாம் கர்த்தரிடத்துல சாட்சி சொல்ல. அதனாலே நம்முடைய வார்த்தை இந்த பூமியிலே வாழ்ந்து வருகையிலே கவனமாய் நாம் பேச வேண்டும். மற்றவர்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறபடி, துக்கப்படுத்துகிறபடி பேசாத பரிசுத்தமுள்ள நாவை கர்த்தர் நமக்கு கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஏசப்பா அவனுடைய கிருபையின் கரம் நம்மளை தாங்கி வழிநடத்தி பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை பேச, ஞானமுள்ள வார்த்தைகளை பேச நம் இருதயம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். இப்படியாய் கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி, நீர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறதான காரியங்களை நான் பேசவும் சிந்திக்கவும் செயல்படவும் எனக்கு உதவி செய்யும் என்று கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். இயேசப்பாவுக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். ஆமேன்.